அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்து ரேணுகா கழுத்தில தாலி கட்டுறதுக்கு தயாராகிட்டார். ஏன்னா, அந்த வார்த்தைய தான் அவர் சொல்ல போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இத வந்து கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்த குடுக்கும். ராஜி, ரஞ்சிதா அப்புறம் ரேணுகா இவங்களுக்கு ஒரு உற்சாகத்த குடுக்கும். அதே நேரத்தில மல்லிய வீட்ட விட்டு துரத்திடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் குடுக்க தான் செய்யும். அப்ப இந்த இடத்துல விஜய் வந்து யோசிக்காம முடிவெடுக்கிறாரா? இல்ல அவரோட பார்வையில தன்னோட மனைவி திரும்ப கிடைச்சிட்டாங்க. இதில எந்த தப்பும் இல்ல. அவங்கள அப்படியே விட முடியாது அப்படிங்கிற ஒரு நெனப்பு இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருங்கிறத விட ரேணுகா என்ன சொல்கிறாங்கன்னா, "நான் வேணா வீட்ட விட்டு வெளியில போயிருந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனா அதுக்கு விஜய் வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. இனி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கக்கூடாது அப்படின்னு மல்லிய வார்ன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில ரேணுகா கேட்ட விஷயத்தையும் நிறைவேத்துறதுக்கு விஜய் தயாராகிட்டாங்க. அவங்க வந்து தாலி கட்டணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய் தயாராகுறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் மல்லியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? மல்லி வந்து ஷாக் ஆவாங்க உண்மையிலே. அதே நேரத்தில அங்க இருக்கிற மனோகரும் சரி, அவங்க நாகு எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிய தான் கொடுக்கும். ஏன்னா, அவங்க எல்லாருமே மல்லியோட வாழ்க்கைக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு, அவங்கள அந்த வீட்ட விட்டு துரத்துறதுக்கு, அவங்க என்னென்ன சதித்திட்டம் தீட்ட முடியுமோ அத்தனையும் தீட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல மல்லி எடுக்கக்கூடிய முடிவு என்ன இருக்கும்? மல்லிய பொறுத்தவரைக்கும் இது ரேணுகாவே இல்ல அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அப்ப அந்த விஷயத்த இனிமே எவ்வளோதான் அவங்க வந்து சத்தம் போட்டு சொன்னாலும், உரக்க கத்துனாலும் அது வந்து யாரோட காதுலயும் எடுபட போறதில்ல. அப்ப இனி அவங்க புதுசா ஒரு ரூட்ட கண்டுபிடிச்சு, புது ரூட்ல போனா மட்டும்தான் விஜய் வந்து ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறத நிறுத்த முடியும். ஏன்னா நிறுத்தி தான் ஆகணும். வேற வழியே இல்ல மல்லிக்கு வந்து. மல்லியும் அதத்தான் செய்ய போறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து இப்போ ஒரு குதூகலத்தோட தான் இருக்கிறாங்க. தனக்கு வந்து விஜய் தாலி கட்டிருவாரு. அதுக்கப்புறமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்தா தான் தாலி கட்டினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த விஷயங்கள வந்து ரேணுகா எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் வந்து ஸ்ட்ராங்கா போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த இடத்துல அப்போ அந்த மாரியான எந்த மாரியான ஒரு அஸ்திவாரம் போட்டாலும் அத முறியடிக்கிறதுக்கு மல்லி தயாரா தான் இருப்பாங்க. ஏன்னா இனி வந்து மல்லி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களால விஜய் அவங்க கண்ணு முன்னாடி விஜயோட குடும்பம் வந்து எந்த விதத்திலயும் ரேணுகாவாலயோ இல்ல ராஜியாலயோ நாஸ்தி ஆகுறத கண்டிப்பா விடமாட்டாங்க. அதுவும் வெண்பாவோட எதிர்காலம், வெண்பா அப்படிங்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுல மல்லி வந்து எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதனால விஜய் வந்து எந்த சூழ்நிலையிலயும் ரேணுகா கழுத்துல தாலி கட்டாத அளவுக்கு தான் தடுக்கிறதுக்கு எல்லா வழிகள்லயும் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான வழிகள் அடுத்து என்ன இருக்குன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் தான். டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கும்போது, அது வந்து கதிரேசனோட பிளட் சாம்பிள், அப்புறம் ரேணுகாவோட பிளட் சாம்பிள் எடுத்து தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து விஜய் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாரு. இந்த மாரியான விஷயங்கள வந்து விஜய் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது என்னோட பொண்ணு தான், என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு விஜய் சொல்ல போறாங்க. கதிரேசன் என்னோட பொண்ணு தான். இதுல யாருக்கு எந்த சந்தேகம் இல்ல. அப்ப இவங்க சம்மதிச்சா மட்டும் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போ முடியும். அப்ப இவங்க யாருமே அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அப்ப மாற்று வழி என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு புது விஷயத்த கண்டுபிடிக்கணும். இப்ப அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது ரகு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. அப்ப அந்த ரகு யாரு அப்படிங்கிறத மல்லி ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்களோட அடுத்தடுத்த திட்டம் என்னங்கிறது தெரியும். அத வந்து ஒரு ஆதாரப்பூர்வமா கண்டுபிடிச்சு விஜய் கண்ணு முன்னாடி நிறுத்தினா தான் வந்து எந்த விதத்திலயும் இவங்க விஜய் வந்து ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறத மல்லியால தடுக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் மல்லிக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்லாம் போனாங்க. அங்க டாக்டர சரி பண்ணி, அதன் பிறகு வந்து ரேணுகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து முன்னாடியே அம்னீஷியா இருந்துச்சுது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த டாக்டர் வாயில சொல்ல வச்சு, அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இந்த ரகுவும், ரேணுகாவும் சேர்ந்து. அப்ப இப்ப என்ன நடக்குன்னா, அந்த கமலக்கண்ணாங்க டாக்டர் வந்து ஏதாவது சொன்னா மட்டும் தான், உண்மைய சொன்னா மட்டும் தான் இதுல வந்து மல்லிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அந்த கமலக்கண்ணன் டாக்டர ஏற்கனவே ரகு வந்து மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த மாரியான சூழ்நிலையில அந்த டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்ல. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒரு நர்ஸுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது. அத வந்து டாக்டர்ட்டயும் அந்த ரிப்போர்ட்ட வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த கமலக்கண்ணன் டாக்டர் என்ன சொல்லிருவாருன்னா, "இத பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது" அப்படிங்கிற மாரி தான் அவங்கள வாயடைக்க வைப்பாங்க. அப்ப அந்த நர்ஸால சில உண்மைகள வந்து எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால மல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடி போம்போது, மல்லிகிட்ட அந்த நர்ஸ் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அத வச்சு தான் வந்து மல்லி வந்து இந்த ரேணுகாவ கையும் களவுமா பிடிக்க முடியும். அப்ப இதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளா இழுக்கும். அதுக்கு முன்னாடி இப்ப தாலி கட்டக்கூடிய விஷயம் வர்றதுனால, இமிடியேட்டா ஒரு ரெடிமேட் மிக்ஸ் மாரி இமிடியேட்டா ஒரு பிளான எதையாவது போட்டு, ஒண்ணு இந்த தாலி கட்ட நேரத்தில ஏதாவது ஒரு கெட்ட சகுனம் ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாரியோ, இல்ல ரேணுகா வந்து எதையாவது ஒண்ணு வாழைப்பழத்த கீழ போட்டு, இல்ல எண்ணெய ஊத்தி விட்டு ரேணுகாவுக்கு கால் கீழ அடிபடுற மாரி, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற மாரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உடனடியா மல்லி பண்ணி ஆகணும். இந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணா மட்டும் தான் மல்லியால வந்து விஜய் வந்து ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறத தடுக்க முடியும். ஏன்னா இனி வந்து மனோகர் சொல்றதையோ, இல்ல நாகு கொடுக்கக்கூடிய பிளானையோ எதையாவது மல்லி எடுத்தாங்க அப்படின்னா, அது மல்லி கால சுத்தக்கூடிய பாம்பு மாரி தான் வந்து நிக்கும். ஏற்கனவே 2 பிளான் வந்து அவங்களோட பேச்ச கேட்டு, இப்ப
மல்லி வந்து அவங்க விஜய் முன்னாடி கூனி குறுகி நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மல்லிக்கு வரக்கூடாது அப்படின்னா மல்லி தைரியமாக அவங்க சில முடிவுகள் எடுத்தாகணும். அதுவும் ரேணுகாவை ரெட் ஹேண்டாக பிடிச்சாகணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.